அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வேத வசனம். செவ்வாய், ஜூலை 22. சிந்திக்க தினம் ஒரு வசனம் 2025. பைபிளைத் திறந்து வேத வசனங்களைப் படிப்போம். ரோமர் 5:3. உபத்திரவங்களிலும் சந்தோஷப்படலாம். சூழலைப் படிப்போம். கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிற எல்லாருக்கும் உபத்திரவங்கள் கண்டிப்பாக வரும். அப்போஸ்தலன் பவுலும் உபத்திரவங்களை சந்தித்தார். தெசலோனிக்கேயர்களிடம் அவர் இப்படிச் சொன்னார், நமக்கு கண்டிப்பாக உபத்திரவம் வரும் என்று உங்களோடு இருந்தபோதே நாங்கள் பல தடவை சொன்னோம், அதன்படியே உபத்திரவம் வந்துவிட்டது. கொரிந்தியர்களுக்கு இப்படி எழுதினார், எங்களுக்கு வந்த சோதனையைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறோம். பிழைப்போம் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. இன்று நமக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரவம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:12. உண்மையில் கிறிஸ்து இயேசுவின் சீஷர்களாக கடவுள் பக்தியோடு வாழ விரும்புகிற எல்லாரும் துன்புறுத்தப்படுவார்கள். இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய சீஷராக ஆனதால் நண்பர்களோ சொந்தக்காரர்களோ உங்களை மோசமாக கூட நடத்தியிருக்கலாம். நேர்மையாக நடந்து கொண்டதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். ஊழியம் செய்வதால் அரசாங்கத்திடமிருந்து எதிர்ப்பு வந்திருக்கலாம். இப்படி எந்த மாதிரி உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று பவுல் சொன்னார். இன்றைய தின வசனத்திற்கான ஆராய்ச்சி குறிப்பை படிப்போம். உபத்திரவம் நமக்குள் ஒரு முக்கியமான குணத்தை வளர்க்கிறது. ரோமர் 5:3 சொல்வது போல் உபத்திரவம் சகிப்புத்தன்மையை உண்டாக்குகிறது. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உபத்திரவங்கள் வரும். அதனால் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சகித்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம் நம்பிக்கை நிறைவேறுவதை நம்மால் பார்க்க முடியும். பாறை நிலத்தில் விழுந்த விதைகளைப் பற்றி இயேசு ஒரு உதாரணத்தில் சொன்னார். அந்த நிலத்தைப் போல் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் கடவுளுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் உபத்திரவமோ துன்புறுத்தலோ வந்தவுடன் அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். உண்மைதான், எதிர்ப்பையோ கஷ்டங்களையோ சந்திப்பது சுலபமில்லை. ஆனால் அதையெல்லாம் சகித்திருக்கும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கஷ்டங்களை சகித்திருப்பதால் கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி யாக்கோபும் எழுதினார். உங்கள் சகிப்புத்தன்மை முழுமையாக வேலை செய்யட்டும், அப்போதுதான் நீங்கள் முழுமையானவர்களாகவும் எந்தக் குறையுமில்லாமல் எல்லா விதத்திலும் நிறைவானவர்களாகவும் இருப்பீர்கள் என்று அவர் எழுதினார். சகிப்புத்தன்மை ஒரு வேலையை செய்வதாக யாக்கோபு எழுதினார். அது என்ன? பொறுமை, விசுவாசம், கடவுளை நம்பியிருப்பது போன்ற குணங்களை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்கு அது உதவுகிறது. சகித்திருப்பதால் இன்னொரு முக்கியமான நன்மையும் இருக்கிறது. ரோமர் 5:4-ஐ வாசியுங்கள். உபத்திரவங்களை சகித்திருந்தால் கடவுளுடைய அங்கீகாரம் கிடைக்கும் என்று பவுல் எழுதினார். அப்படியென்றால் சகித்திருக்கும்போது கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார். உபத்திரவங்களை நாம் உண்மையோடு சகித்திருப்பதால்தான் அவர் நம்மை அங்கீகரிக்கிறார். நம்முடைய வயது, சூழ்நிலைமை, திறமை, இதெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, நம் எல்லாராலும் சகித்திருக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு சோதனையை சகித்துக் கொண்டு யெகோவாவுக்கு உண்மையோடு சேவை செய்து வருகிறீர்களா? அப்படியென்றால் கடவுளுடைய அங்கீகாரம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். இதைத் தெரிந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் என்பதிலும் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். இன்றைய தின வசனத்தை என்னுடன் சேர்ந்து நீங்கள் படித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள்.